அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்னோட உரைக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் இது வரைக்கும் காவடி கோயிலுக்கு செலுத்துவது, அந்த காவடி எடுத்து வர்றதை பார்த்துருக்குறீங்க? வெரி குட். அப்போ எல்லாரும் ஏறக்குறைய காவடி என்றால் என்னென்னு தெரியும். காவடி நடனங்கள், காவடி எப்படி எடுத்து கோயிலுக்கு செலுத்தப்படுறதுன்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்க. எத்தனை பேர் ரத ஊர்வலத்தை பார்த்துருக்குறீங்க? எல்லாருக்கும் தெரியும். ஒரு செய்யுள் இருக்குது, ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் அப்படின்னு. அதன் அர்த்தம் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பல இடங்களில் தேர் மாடு இழுக்குது, சில இடங்களில் இப்போ டிராக்டர் வைத்து தேர் இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் முருகனோ, அம்மன் ஆலயத்தில் அம்மனோ ரதத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த ரதத்தை இழுப்பதற்கு ஊர் ஒன்று கூட வேண்டும். ஊர் ஒன்று கூடி தேர் இழுத்தால்தான் உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய அம்மனோ ஐயாவின் தேரோ அந்த ஊருக்குள்ளார வலம் வரும். அதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற பொழுதுதான் அது தெய்வமாக இருந்தாலும் கூட ஊர் பவனி வருவதற்கு இந்த மக்களிடையே ஒற்றுமை தேவை. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு, ஒற்றுமையாக இந்த தேர் இழுப்பதற்கு ஊர் கூட வேண்டும் என்ற வகையிலே இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்து தர்ம மாமன்றத்தின் துணைத் தலைவர் ஐயா திரு ஏ ரமேஷ் அவர்களே, SRFA கலை மற்றும் கலாச்சார அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர் குரு நளினி ராதாகிருஷ்ண அவர்களே, இந்திய சமூக நல அமைப்பு கோலக்கில்லான் தலைவர் திரு உதயசூரியன் அவர்களே, மற்றும் இந்த இடத்தை வழங்கி இவ்வளவு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய திரு பாலசுப்ரமணியர் ஆலய தலைவர் திரு முருகு பாலசுப்ரமணியம் மற்றும் செயலாளர் அவர்தம் செயற்குழு உறுப்பினர் அவர்களே, முக்கியமாக இங்கே இந்த பிள்ளைகள் இங்கே வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தையும் மனமார்ந்த வாழ்த்தையும் நன்றியையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். கந்தன் காவடி என்ற இந்த முயற்சி சற்று முன்பு விளக்கப்பட்டது போல, இது வெறும் ஒரு காவடி எடுப்பதை முறைப்படுத்துவது மட்டும் எங்களுடைய நோக்கம் அல்ல. நம்மளுடைய தொன்று தொட்டு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பல பாரம்பரிய நடைமுறைகள் நம்மளை கடந்து அது உருமாறி, சற்று முன்பு ஐயா ரமேஷ் கூறியது போல அது வேறு விதத்தில் உருமாறி சென்று கொண்டிருக்கின்றது. குழந்தைகள், நீங்கள் காவடி பார்த்திருக்கின்றீர்கள், காவடி எடுப்பதை பார்த்திருக்கின்றீர்கள் என்கிறீர்கள். சண்மையில் நம் நாட்டில் கூட காவடி எடுத்து காவடி நடனத்தை பற்றிய ஒரு சர்ச்சை எழுந்தது. ஆனால் அந்த சர்ச்சைக்கு முன்பே இந்த காவடி எடுக்கும் நடைமுறைகளை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டு அதற்கு செயல் வடிவமும் கொடுக்கப்பட்டு விட்டது. இது இரண்டாவது நிகழ்வு. சர்ச்சைக்கு முன்பே அந்த ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட்டு விட்டோம். ஏன் அதை செய்கின்றோம், ஏன் காவடியிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம் என்றால், மலேசியாவில் மிகப்பெரிய ஒரு இந்து சமய நிகழ்வாக இருப்பது தைப்பூச திருவிழா. தைப்பூச திருவிழாவிற்கு நாம் காவடி இல்லாத தைப்பூச திருவிழா என்று நாம் எதையுமே நாம் சொல்லிவிட முடியாது உலக அளவில். அப்படி காவடி எடுக்கப்படுகின்ற பொழுது அது நமது பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறதா, இல்லை ஒரு பாரம்பரியத்திற்கு அப்பாற்பட்டு பல சினிமா தாக்கங்கள், அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட வகையிலே இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. நாம் எங்கே ஆரம்பிக்கின்றோமோ அது ஒரு சுற்றி வருகின்ற பொழுது அது ஒரு பெரிய வட்டமாக வர வேண்டுமென்றால் நாம் முதலில் வைக்கின்ற புள்ளி சரியாக இருக்க வேண்டும். ஆகவே நாட்டில் மிகப்பெரிய சமய விழாவாக கொண்டாடப்படும் தைப்பூசம், அதில் முக்கிய சமய நிகழ்வாக இருக்கக்கூடிய காவடி, காவடியில் இருந்து நமது பாரம்பரியம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கிலே தான் இந்த கந்தன் காவடி திட்டத்தை இறை அருளால்
நான் அதை இறை அருள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த திட்டம் என் மனதில் உதித்த அன்றே இந்து தர்ம மாமன்றத்தின் பிரதிநிதிகளுடன் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு ஒப்புதல் வழங்கினார்கள். அன்றே சகோதரி நளினி குரு நளினி அவர்களையும் சந்திக்க நேரிட்டது. இதற்கு வடிவம் உடனடியாக உருவாகியது. நீண்ட காலம் என் சிந்தனையில் இருந்தாலும் இதற்கான வடிவம் இறை அருளால் மிக குறுகிய நேரத்திலே உருவாகி